Hey guys, welcome back to our channel. We are two states, Moni from Haryana. Sabari is from Tamil Nadu. Great. இன்னையோட வீடியோட கான்செப்ட் என்ன? ரொம்ப நாள் முன்னாடி நேத்து தான் ஒரு போல் போட்டிருந்தோம். நீங்க கேக்குற क्वेश्चंसலாம் நான் ஆன்சர் பண்ணுவேன்னு. திருப்பி வேற எங்கேயும் போறதுக்கு எங்களுக்கு வழி இல்ல, சம்மர் டைம். சோ சிட் அண்ட் வீடியோ, சோ என்ஜாய். வீடியோக்குள்ள போவோமா? Let's go with the first question. போஸ்ட்மார்ட்டம்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம். ஐயோ நான் வர போஸ்ட்மார்ட்டம்னு நினைச்சிட்டு ஏதாவது போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பர்சனல் மெசேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க. டேய் போஸ்ட்மார்ட்டம் பத்தி நான் ஏன்டா கேட்க போறோம்? ஸோ போஸ்ட்மார்ட்டம் என்னதுண்டா? சிம்பிள். ஆஃப்டர் டெலிவரி ஒரு அம்மாக்கு அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்றாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்றாங்க, அதுதான். How to handle mood swings. ஏய் என்னடா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? ஐயா டேய் டேய் அழுகாதடா. நான் சொல்லுமா, நீ தான் என்ன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க, நீ சொல்லு. How did we handle? அவ்வளவுதான், வாய் மூட்டு இருக்க வேண்டியது. Exactly. மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெக்னன்சியில் இருக்கிறத விட போஸ்ட்மார்ட்டமில் அதிகமாகும். பிகாஸ் சி செக்ஷன் இருந்தாலும் நார்மலாக உங்களுக்கு டெலிவரி ஆயிருந்தாலுமே உங்களுக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்னா பாடி வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்கு. ஸோ சி செக்ஷன் மதர்ஸ்க்கு எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டாலுமே நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோம். பட் சி செக்ஷன் மதர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் ஆகியுமே அவங்களால ரெஸ்ட் கிடையாது. அப்போவே ஒரு குட்டி ஜீவனை பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் நார்மல் இது பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பேபியை பர்த் கொடுக்குறாங்க. அதுக்கு உடனே அவங்க ஒரு பேபியை பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூட் ஸ்விங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டேக்கிள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது எல்லாமே உங்கள் பார்ட்னரை பேசிஸ் பண்ணி தான் இருக்குது. என்னை ரொம்ப 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 பார்த்து டேக்கிள் பண்ணது ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் தான். நான் கத்துவேன், அழுவேன், நிறைய பண்ணுவேன். இவர் தான் ரொம்ப பார்த்து நிறுத்தி நிதானமாக என் கூட இருப்பார். ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் சொன்னீங்கன்னா இவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ. அப்படி தான் சொல்ல முடியும். மூட் ஸ்விங்ஸ் யார் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? மூட் ஸ்விங்ஸ் வர மாதிரி ஆன்சர் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். You do you know what even postpartum is? This is what mood swings looks like. இதுக்காக தான் நான் இது சொன்னேன். நல்லவதான். கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போ. Okay, second question. How do you manage your household with baby? ஸோ இது வந்து வெரி சிமிலர் கொஸ்டின்ஸ். இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் தான். ஒன்று வந்து இவங்க பேபி பார்த்துட்டு இருக்காங்கன்னா நான் மற்ற வேலையில செஞ்சுருவேன். பேபி தூங்கிட்டு இருந்துச்சுன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட சேர்ந்து டக்கு நான் முடிச்சுருவாங்க. சே எக்ஸாம்பிள் வந்து பாத்திரம் கழுவுறது. இவங்க பாத்திரம் வந்து சோப் போட்டு வச்சுருவாங்க. சோப் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவங்களால நம்மளால் நிற்க முடியாது. அதனால் சோப் போட்டு வந்தோன்னா டக்கு நான் போய் கழுவி வச்சுருவேன். ஸோ நான் இவங்க சோப் போடுற வரைக்கும் நான் பாப்பா பார்த்துப்பேன். நான் போய் கழுவுற வரைக்கும் இவ பாப்பா பார்த்துப்பா. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி நாங்கள் ஹவுஸ் ஹோல்டில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Yeah. How to train newborn to sleep in their own? அது இவங்ககிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. எனக்கு அதில் எந்த ஒரு கிரெடிட்ஸும் கிடையாது. ஸோ இவங்க தான் தூங்க வச்சுட்டு இருக்காங்க. Since I'm C-section mother, இவங்க தான் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக நான் பால் மட்டும் கொடுத்துருவேன். இவங்க அதை ஆடி தூங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 months எனக்கு தெரிஞ்சு we can't train the baby at all. அவங்க டைமிங்க்கு தான் நம்ம இருக்கணும். பட் 3rd monthக்கு அப்புறத்துலேருந்து அவளை கொஞ்சம் சாயங்காலம் மட்டும் தூங்க விடாமல் நாங்கள் விளையாட வச்சுட்டு இருந்துருக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அவள் கொஞ்சம் அழுவா தூங்குறதுக்கு. பட் அவளுக்கு நைட் டைமில் நல்லா தூங்குறதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஈவினிங் டைமில் கம்மி பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அப்படி தான். இப்போ கரெக்டாக அவள் 9:30 நைட்டு தூங்குவோம். மார்னிங் 8 o'clock எந்திரிப்பா. ஸோ அது எல்லாமே இப்போ செட் பண்ணிட்டோம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு குழந்தைக்கு நீங்கள் டைமிங் செட் பண்ண முடியாது. பட் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டே டைமில் அதை குறைச்சிக்கிட்டு வாங்க. லைக் தூங்குற டைமுக்கு முன்னாடி ஒரு ஸ்லீப் எடுப்பாங்க பார்த்தியா, அதோட டைமிங்கை கொஞ்சம் குறைச்சிருங்க. நாங்கள் அது மட்டும், அவள் யூஸ்வலாக கூலர் முன்னாடி தூங்குவா. ஸோ நாங்கள் கூலர் ஆஃப் பண்ணிவிட்டு அவள் எந்திரிச்சிருவா. ஸோ அந்த டைம் லைக் ஒரு 8 o'clock தூங்குறா அப்படின்னா ஒரு 8:30 அவளை எழுப்பி விட்டு ஒரு 10 o'clock அவளை தூங்க வச்சிருவோம். அப்படி தான் டைம் பண்ண முடியும். That's how we do. Next question. After delivery I feel depressed. என்ன பண்ணலாம்? யார் கேட்டிருக்கா? பொண்ணா பையனா? பொண்ணு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் யோர் திங். ஏன்னா இந்த டிப்ரெஷன் இருக்கிறது எல்லா மதர்ஸ்க்கும் வர்றது தான். ஏன்னா ரெஸ்ட் தேவையான இருக்கிற நேரத்தில் நம்ம நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயம். நானும் அப்பப்போ குழந்தை தூங்கும்போது மூச்சு விடுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ பேசிக் சின்ன திங்ஸ் தான் நம்மளை டிப்ரெஸ்ட் ஆக்குது. மெயின் இது வந்து உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு கூட இருந்து பார்த்துக்கணும். இன்னொன்று திங் என்னன்னா, ரொம்ப ஊர் சுற்றுறவங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக டிப்ரெஸ்ட் ஆவீங்க. பிகாஸ் உங்களோட ஃப்ரீடம் கட் அவுட் ஆகுது குழந்தையால. டக்குன்னு சீக்கிரமாக வெளியே போக முடியாது. ஐயோ அவளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயத்தில் தான் டிப்ரெஷன். ஸோ இனிமேல் லைஃப் இப்படி தான் இருக்கும், அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிக்கஸ்ட் டிப்ரெஷனோட காஸ் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. தட் வாஸ் அ குட் அட்வைஸ்.
இனிமேல் வர லைக் உங்களோட ஃபர்ஸ்ட் இருந்த லைஃப் தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கறதுனால தான் உங்களுக்கு கஷ்டம் நிறைய இருக்கு. லைஃப் இனிமேல் இப்படி தான் இருக்கு, இதுதான் உங்களோட நியூ ஃபேஸ் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கம்மியாகும். முழுசாகாது, கொஞ்சம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மோஸ்ட் ஃபேவரட் போஸ்ட்மார்ட்டம் திங்ஸ். தெர் ஆர் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ், அதெல்லாம் என்னோட ரொம்ப, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் பேபி வெளியே கூட்டிட்டு போகிறதுக்கான என்னோட ஃபேவரட் திங் என்னன்னா, திஸ் ஆக்சுவலி இந்த ஜோக் பேக்கு செம்ம குவாலிட்டி, செம்ம கம்ஃபர்டபுள், சூப்பராக இருக்கு. ஜோக் பிராண்ட் வந்து இஸ் பியூர்லி அண்ட் ப்ரௌட்லி இந்தியன். இது ஹேண்ட் கிராஃப்டட் பேக், PETA approved brand. They only use vegan leather and they don't harm any animals in the leatherக்காக. ஆல்சோ இது வந்து நம்ம லவ்ட் ஒன்ஸ்க்கு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ப்ளஸ் நான் இந்த ஜோக் பேக்கும் அது கூட நான் இன்னொரு ஸ்லிப்பரும் வாங்கியிருக்கேன். வெரி வெரி கம்ஃபர்டபுள். போஸ்ட்மார்ட்டமில் என்னால் ஹீல்ஸ் போட்டு போக முடியல. ஸோ ஜோக்கோட இந்த கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எங்கள் அம்மாவுக்கும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ரிவ்யூ பார்ப்போம். இந்த கிஃப்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மார்னி. சூப்பராக இருக்கு, நல்லா ஸ்பேஸ் இருக்கும், டூர் போனால் நல்லா தான் இருக்கும், சிறப்பு நல்லா இருக்கும். அவங்க பாரு நல்ல டிசைனு, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். How do you manage to get couple time as we miss that a lot? நியூ பார்ன் பேபி பிறந்ததுலேருந்து 1 இயருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. 2 தள்ளி தான் படுத்துக்கணும். அந்த மாதிரி நீலாம் பண்ணக்கூடாது. பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஏன்னா இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து எங்களை மாதிரி தனியாக, அதாவது நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இப்போ குழந்தைய பார்த்துட்டு இருக்கோம் சென்னையில் இருக்கிறனால. எனக்கும் ஆஃபீஸ் இருக்குது, இவளுக்கு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் தனியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது வேறு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. 1 இயர் நீங்கள் வந்து தனியாக தான் இருந்தாகணும், வேறு வழியே கிடையாது. இது வந்து ஹஸ்பண்ட் சைட் ஆஃப் வியூ. விமன் சைட் ஆஃப் வியூ வந்து தே வில் நீட் உங்களோட சப்போர்ட். ஸோ பேபி தூங்கும் போது ஆர் பேபி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது பக்கத்தில் படுத்துக்கோங்க. பார்த்து அப்போவே அந்த டைமில் உட்காந்து பேசுங்க. பேபி ஏர்லி மார்னிங்கில் நல்லா டீப் ஸ்லீப் பண்ணும். அந்த டைமில் யூ கேன் ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர். உட்காந்து பேசுறது, கொஞ்சம் நேரம் வாக்குக்கு போகிறது. இஃப் வீட்டில் பார்த்துக்கிறவங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு வாங்க. கில்ட்டியாக இருக்காதீங்க, கொடுங்க. டேக் ஹெல்ப் and spend time with each other. Next question is how to correct Haryanvi girl and marry her with a family permission. ஓ, கையெடுத்து கும்பிட்றோம் ப்ரோ. அவங்க ஃபேமிலியே வந்து அக்செப்ட் பண்ணாலும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க ப்ரோ. வேண்டாம் ப்ரோ, வேணாண்டா. பேர பிள்ளைங்களா வேணாண்டா ப்ளீஸ். நம்ம ஊர் பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நான் வந்து டேக்கிள் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ வந்து ஒரு ரூட் தெரிஞ்சிருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணால் இதெல்லாம் இந்த சந்தோஷம்லாம் கிடைக்கும், இந்த சந்தோஷம்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு இருக்குது. இஃப் என்ன மாதிரி நீங்களும் இருக்கீங்க, கொஞ்சம் அந்த மாதிரி என்னோட மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, வேண்டாம் ப்ளீஸ். என்னமோ நான் உங்க கொடுமை பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏயா நான் சொல்லுவேன், டேய் ஹரியானி பண்ண கல்யாணம் பண்ணாதீங்கடா, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கடா. எங்கள் ஊர் பசங்க கூட நாங்கள் இருந்து வாழ்ந்து சந்தோஷமா போகிறோம்டா. உங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப தாங்க முடியல, சும்மா வடக்கின்னு சொல்லிட்டு உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க. நான் கொடுமை பண்ணுறேங்கிறதுக்காக இந்த அப்படிதான் போகும் இது. ஓகே, மோனிஜி ப்ரோ கிட்ட எனி சேஞ்சஸ் பார்த்தீங்களா? பாப்பா பிறந்தப்போ பயங்கரமான சேஞ்சஸ். இது ரொம்ப ஆனஸ்டான வீடியோவாக இருக்க போது. எஸ், பயங்கரமான சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் ஐ டெல் யூ, ஃபஸ்ட்டு 5 months டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். பாப்பா 6th monthல வந்ததுலேருந்து, மேபி இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஐ சி அ வெரி லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஹிம். ஃபஸ்ட்டு வந்து டக்கு சுருக்குன்னு கோவம் வரும் இவருக்கு. ஏன்னா இவருக்கும் தூக்கம் போயிட்டு இருந்துச்சு, எனக்கும் தூக்கம் போயிட்டு இருந்துச்சு. 2 பேருமே இரிட்டேட்டடாக இருந்தோம். என்ன பண்ணுறது, யார் மேலே கோவத்தை எடுக்கிறதுன்னு தெரியாமல் மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் வி கிராக் த கோட். நாங்கள் ஐயோ நம்ம எந்த தப்புமே பண்ணாமல் சண்டை போட்டு வி ஆர் ரூயினிங் அவர் மேரேஜ். ஸோ 2 பேருமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ப்ளஸ் அவர் என் கூட ரொம்ப அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐ கேனாட் கண்ட்ரோல் மை ஆங்கர். அது ஏன்னே தெரியல. ஆனா இவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன், நீ ரொம்ப மாறிட்டடா, நீ ஒரு மாதிரி நல்ல விதமா மாறிட்ட, கோபம் கம்மியா படுற. அவனுக்கு என்ன ஹேண்டில் பண்ண வந்துச்சா இல்ல அவங்க மேல கோவப்படாம இருக்குது, சண்டை போடாம திட்டாம இருந்தா நம்ம மாறிட்டோம், நம்ம நல்லவங்களா இருக்கோம்னு சொல்றீங்கல்ல? ஆமா ஆமா. சி செக்ஷன் பெயின் ஹீல் ஆக எத்தனை மந்த்ஸ் ஆகும்? 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு எனக்கு. பட் ஐம் ஸ்டில் இன் பெயின். நிறைய பேர் பாடி எப்படி அந்த ஸ்டிச்சஸை ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 3 monthsலேருந்து 4 months வரைக்குமே ஸ்டிச்சஸ் பெயின் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ 6th months கம்ப்ளீட் ஆன பிறகுமே நான் கொஞ்சம் ஹார்டான ஒர்க்கில் என்னால் பண்ணவே முடியல. அப்பயும் எனக்கு ஸ்டிச்சஸ் பெயின் ஆகும். ஐ கான்ட் டூ ரொம்ப கோர் ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஸோ
குட் டயட் அண்ட் குட் கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் தான் உங்களோட பாடியை ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். டேக் டைம், டேக் ரெஸ்ட், அப்போ தான் எல்லாமே நல்லதே நடக்கும். அடே நான் போஸ்ட்மார்ட்டம்னு பயந்துட்டேன். இவன் நம்ம பையன். எனக்குமே இந்த இதெல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம், ஆமாம், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் ஆன ஸ்டேஜில் அந்த 6 மாதம் 7வது மாதத்துல தான் போஸ்ட்மார்ட்டம்னு அந்த வேர்டு வந்து அடிபடுது எங்கள் வாழ்க்கைக்குள்ள. நான் அப்போ இது பண்ணுவேன், அது போஸ்ட்மார்ட்டம் வேற, இது போஸ்ட்மார்ட்டமா? ஸோ இந்த பாட்டத்துக்கு தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அது வந்து அதுக்கு அப்போ தானே பண்ணுவாங்க, இதுன்னு இப்போவே சொல்கிறாங்க. சரி ஓகே, அது நம்ம பொறுமையாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி கற்றுக்கிட்ட வேர்டு தான் இது. இது எப்படி தெரியுமா? விமனுக்கு போஸ்ட்மார்ட்டம், மென்னுக்கு போஸ்ட்மார்ட்டம் தான் இது. என்னது? ஐயோ, காலையில இருந்து ஜோக் போட்டு நீ தான் ஒரு ஜோக் விழுந்திருக்கு. ஏன் போடாதீங்க? Did you have that postpartum depression like many of the mothers dealing it? If so, tips please. என்னடா சும்மா போஸ்ட்மார்ட்டம் postpartum question கேளுங்கன்னு சொன்னா இத தான்டா கேட்பாங்க. மதர்ஸ் இரிட்டேட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. குழந்தை அழுதுட்டு இருந்துச்சுன்னா அவங்க கையில இருந்து வாங்குங்க. இதுதான் டிப்ஸ். அவங்க இரிட்டேட்டடா தான் இருப்பாங்க. ஐ நோ, இது பாக்குற மதர்ஸ்க்குலாம் இப்ப இவ பேசுறதுன்னு இரிட்டேட் ஆகும். ஏன்னா எனக்கே ஆகுது. I understand. See, on இந்த question மட்டும் it will take time. Yes, I had postpartum depression. மத்ததெல்லாம் நீங்க அப்ப சீக்கிரமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. Don't interfere. சொல்லுங்க. Interfere. Don't interfere. காலை திறந்து வச்சு கேப்போம். So let me take some time and இந்த question answer பண்றேன். Yes, I had postpartum depression and நான் சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தேன் and எனக்கு டேப்லெட்ஸும் கொடுத்தாங்க. அது கொடுக்கும்போது எனக்கு நம் ஃபீலிங் இருந்துச்சு தவிர I could not forget, I could not deal with it. I was constantly crying. எனக்கு ரொம்ப அழுக அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப கோபம் அதிகமாக இருந்துச்சு. I started hating my baby. You won't, உங்களுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும், பட் மதர்ஸ்க்கு தெரியும். I literally didn't like spending time with my kid also. அந்த அளவுக்கு எனக்கு டிப்ரெஷன் ஹிட் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் நாங்கள் 2 பேர் தனியாக இருந்தோம். மம்மி வந்து 2 months இருந்தாங்க இங்கே. பாப்பா ஒரு 145 days ஆன பிறகு அம்மா போயிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு பொண்ணு வீட்டில் அவ்வளோ நல்லா இருக்க மாட்டாங்க. she also has her own work. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் தான் டீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. we were numb because first baby எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சண்டை அதிகமாக இருந்துச்சு, வீட்டில் வேலையும் இருந்துச்சு. ஏன்னா இவன் வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னையும் பார்க்கணும், பாப்பாவையும் பார்க்கணும். ஸோ there was a lot of fight between us. அது கொஞ்சம் என்னை டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அண்ட் there were many things. உங்கள் லைஃப்பில் இப்போ பேபி வந்த பிறகு தான் உங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும்லாம் கிடையாது. உங்கள் லைஃப்பில் முன்னாடி நடந்த வச்சுலாம் உங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ். ஸோ ஹவு டு டீல் வித் இட். அப்போ உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து மோசமாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ப்ளீஸ் see a psychiatrist or a psychologist. ப்ளீஸ் டேக் ஹெல்ப் நான் சொல்லுவேன். உங்களுக்கு யார் கூட இருந்தால் ஹாப்பியாக இருக்கோ அவங்க கூட போய் இருங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கனெக்டட் வித் மை ஃபேமிலி. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் he took was என்னோட டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணி என்னை இங்கேருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது தான் he took the best step. ஏன்னா my dad, my father, I mean my dad and my brothers, they all took care of me. And my dad, my father, அதெல்லாம் அதை கட் பண்ணிடு. Okay, my family actually took care of me. நான் அங்கேயும் கோபப்பட்டுட்டு இருந்தேன், அழுதுட்டு இருந்தேன். பட் that happened for only first 10 days. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா ஹீல் ஆகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துருச்சு. So I am able to handle it. It will never go fully, but you will be able to handle it. So please take help in the சொல்லுவேன். How do you keep your relationship on top being new parents? Communication is the key. குழந்தை வந்ததுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ரொம்ப கட் ஆயிடும் நமக்குள்ள. அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்பெண்டிங் டைம் டுகெதர் அது வந்து ரொம்ப கட் ஆகுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. மெனி பீப்புள் ஆக்சுவலி டிவோர்ஸ் வித்தின் 1 year of having a baby or after having அந்த 1 yearக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய டிவோர்ஸ் எல்லாம் ஆகும். ஏன்னா கம்யூனிகேஷன் நடக்காது. 2 பேருமே அட்லீஸ்ட் வீட்டில் மொட்டை மாடிக்கு போய் ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால் தனியாக போய் பேச முடியுதுன்னா போய் பேசுங்க. ஹஸ்பண்ட்ஸ் என்னத்தான் பேசுறது அப்படின்னு சொல்லாதீங்க. உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குது, உனக்கு ஹீலிங் எப்படி இருக்குது, அது எல்லாமே வைஃப் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி நான் நல்லா இருக்கேன், பரவாயில்ல, நான் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க தவிர உங்கள் முன்னாடி தான் உண்மையாக இருப்பாங்க. ஸோ அது கேட்குறது கூட உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். When did you get your period or not still? Okay, many mothers get their periods after 1 year of having baby or 7 months, 8 months or உடனே வந்துடும். I got my periods right after a C-section and it lasted for 3 months. அதுவும் நான் டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஸ்டாப் பண்ணேன். ப்ளஸ் உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கு இன்னொரு காரணம், யுவர் ஹெல்த் இஸ் நாட் குட். ஐ வென்ட் த்ரூ அ லாட். எனக்கு ஹெமராய்ட்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு, எனக்கு பீரியட் ஸ்டாப் ஆகலை, எனக்கு நெக்கு சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு காது வந்து கேட்காம போச்சு. ஸோ
எவ்ரிதிங் வாஸ் லைக் இப்போதான்டா சி செக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு அடுத்தடுத்த பிரச்சனை இருக்கிறதுனால யுவர் மைண்ட் இஸ் நாட் ரெடி அண்ட் யுவர் பாடி இஸ் நாட் ஹேவிங் ஸோ மச் ஸ்ட்ரென்த். உங்களால் அதை ஹேண்டிலும் பண்ண முடியல. அதுக்கு தான் இது எல்லாம் மெயின் காரணமே. டைம் கொடுங்க பாடிக்கு அண்ட் மைண்டுக்கு, தானாக ஹீல் ஆகிட்டே போகும். அவ்வளோதான். இதுக்கு ஒரே சொல்யூஷன் இது மட்டும் தான். ஃபைனல் கொஸ்டின் இஸ், பாப்பாவோட பேர் என்ன? ஸோ கேன் வி ரிவீல் த நேம் நவ்? நிறைய வீடியோஸ்ல ஆக்சுவலி அங்கே போட்டுட்டு நீங்கள் தெளிவாக கேட்டிருந்தீங்கன்னா கும்பா அம்பா அம்பா கும்பா 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 கும்பா. ஸோ நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நேம் தெரியணும்னா நாங்கள் இன்னொரு வீடியோ போடுறோம், இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சீக்கிரம் வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு பாப்பாவோட பேர் தெரியும்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், அதில் முடிஞ்சா நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வி ஆர் நாட் ரிவீலிங் பாப்பாஸ் நேம் ஹியர். யார் நேம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்கள நாங்கள் ஸ்பெஷல் மென்ஷன் இன்ஸ்டாகிராமில் பண்ணுவோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஓகேவா? வேற அவ்வளோதான். ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கீங்க இந்த 2 யானைக்குட்டி நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நான் வந்து என் பாப்பாக்காக பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ கன்சீவாக இருக்கும்போது நான் வாங்கி வச்சேன். சரி வந்து விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தான். அவனுக்கு பாய்ஸுக்கு என்னன்னு தெரியல, பொம்மை அப்படின்னாலே பொண்ணுங்க வந்து டெடி பேர் வாங்குதுங்க, பசங்கன்னா யானை பொம்மை தான் யானை பொம்மை குரங்கு பொம்மை. ஏன்னா இவளுக்கு நான் வந்து லவ் பண்ணும்போது குரங்கு பொம்மை தான் ப்ரெசென்ட் பண்ணேன். பண்ணி பொம்மை, குரங்கு பொம்மை, இந்த மாதிரி பொம்மை தான் வாங்கி கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி தான் அவனும் இதை தான் வாங்கிட்டு வந்திருக்கான், இன்னொரு யானை. இதை வச்சு தான் குழந்தை விளாண்டுட்டு இருக்கு. ஸோ இது நாங்கள் ஒன்று வீடியோக்காக வச்சுக்கல, 2 பேருக்கும் தொப்பை விழுந்துருச்சு. ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் ஐ வாண்ட் டு ஆன்சர். நிறைய பேர் வந்து ஐ ஹாவ் டு ஆன்சர் திஸ் பிகாஸ் இது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுற ஒரு கொஸ்டின். உங்கள் பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ப்ளீஸ், நீங்கள் குண்டாயிட்டீங்க, கருப்பாயிட்டீங்க, மூக்கு குண்டா இருக்குது, ஸ்கின்னு டார்க் ஆயிடுச்சு, அப்புறம் சொந்தக்காரங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த சொந்தக்காரங்களை வச்சு எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். யூ டோன்ட் ஹேவ் டு டீல் வித் தெம், யூ டோன்ட் ஹேவ் டு டீல் வித் ஸ்டூபிட் பீப்பிள், இக்னோர். அவ்வளோதான். அவங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் ஐ பிகேம் வெரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு ஏன் ரொம்ப இப்போ இருக்குன்னா, என்னோட பாடி வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி கிடையாது. எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிக்காம போயிடுமோ, பிகாஸ் ஐ புட் அ லாட் ஆஃப் வெயிட். அப்புறம் எனக்கு டயஸ்டிஸ் ரெக்டாக இருக்குது, எனக்கு தொப்பை அதுக்குள்ளே குறையாது. கோர் ஸ்ட்ரென்த்திங் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஒரு வருஷத்தில் தான் எனக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ நியூ மதர்ஸ், வி ஆர் ஆல் த சேம். டேக் டைம் and heal your mind first and body பத்திக்கு அப்புறம் கூட யோசிச்சுக்கலாம். and new parents there, please husband support பண்ணுங்க, லவ் பண்ணுங்க உங்க வைஃபை. she has done so much for you. மற்றவங்க பண்ணுறது தானே அவளும் பண்ணியிருக்கான்னு சொல்கிறவங்கள முதல்ல மூஞ்சில தூக்கி அடிங்க. பிகாஸ் உனக்காக பண்ணவ உன் பொண்டாட்டி தான்டா, வேற ஒருத்தி பண்ணலை. இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அனாலிட்டிக்ஸ் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும், நீங்கள் டக்குன்னு பார்க்க முடியும். ஓகே, சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியில் யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, இது வந்து நாங்கள் வந்து ஒரு சிம்பிளான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கப்புள், சரிங்களா? இந்த எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய பிராண்டடு அந்த மாதிரி இந்த சும்மா எல்லாத்தோட சஜஷன்லாம் கேட்காம ஒரு கிராமத்து பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட நாலேஜ் படி அவங்க நாலேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாங்கள் இந்த ப்ரெக்னன்சி இதெல்லாம் நாங்கள் கோன் த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா டிவியில் பார்க்குறது, மற்ற இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது, அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சு, இவளுக்கு தெரியும், ஏன்னா அம்மா இவ தான். ஸோ இவளுக்கு தெரியும், குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு தெரியும். அதைப்படி நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா, ஐயோ என் குழந்தை இப்படிலாம் நான் வளர்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் கொடுக்கணும், என் குழந்தைய வளர்க்கணும் அப்படி தான் நாங்களும் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் என் குழந்தைய வளர்க்கலான்னு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வேணும்னா நீங்கள் கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு சொல்கிறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். இவ்வளோதான். ஸ்டாப் லிசனிங் டு டூ மச் ரீல்ஸ். எஸ் ப்ளீஸ் அவாய்ட் இட். அதுதான் உங்களுக்கு குழப்பம் உண்டாக்குது. ரீல்ஸ் எல்லாத்தையும் நம்பாதீங்க. நீங்கள் தான் அம்மா, உங்கள் குழந்தைக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை மட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். until then bye from VR 2 states. Abrees from தமிழ்நாடு. மோனி from ஹரியானா. பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க வரல. நெக்ஸ்ட் வீடியோல அவங்கள காட்டுறோம். அதனால தான் எங்களால வீடியோ பண்ண முடியுது. பை 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 பை. சப்ஸ்கிரைப். டு 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 டு